சவுக்கு சங்கர் அவர் அவரோட யூடியூப் சேனலில் நேற்று ஒரு மெகா சர்வே முடிவுகள் வெளியிட்டிருந்தார். அது மெகா சர்வே, அற்புதமான சர்வே, ஒரு தேர்தல் கருத்து திரிப்பு அப்படின்னே நம்ம அதை சொல்லலாம். சவுக்கு சங்கரை பற்றி சொல்லணும்னா, அவர் ஒரு யூடியூப்போட ஒரு முடிசூடா மன்னன், ஒரு யூடியூப் சூப்பர் ஸ்டார், ஒரு நம்பர் 1 அரசியல் திறனாய்வாளர். திரும்ப இந்த திமுக கம்பெனிக்கு எதிராக ஒற்றை ஆளாக, அதாவது ஒன்மேன் ஆர்மியாக சண்டை செய்யும் ஒரு போராளி, ஒரு புரட்சியாளர். இன்னும் அவருடைய புகழை சொல்லிகிட்டே போகலாம். அவர் ஒரு காணொளி பேசுகிறாரு அப்படின்னாலே அதை 2 லட்சம் பேர், 3 லட்சம் பேர், 4 லட்சம் பேர் பார்ப்பாங்க. ஏன்னா அவர் அந்தளவு 100% இப்படி 100% உண்மையை அழகாக கரைச்சி குடிச்சிட்டு பேசுவார். அதுக்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமே உண்டு. அவரோட அந்த கருத்து கணிப்பை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். அதோட தலைப்பு என்னென்னா, இந்த மகளிர் உதவித்தொகைக்கு பின்னர் நாம் தமிழர் மற்றும் பிஜேபி தமிழகத்தில் வளர காரணம் என்ன? தமிழ்நாட்டில் நாம் தமிழரும் பிஜேபியும் வளர்கிறாங்களாம், காரணம் என்னன்னு சொல்லி இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு. இப்படிடா நாம் தமிழர் கட்சியெலாம் வளரலாம்? நாம் தண்ணி ஊற்றினாலும் திராவிடத்துக்கு தான் தண்ணி ஊற்றுவோம், வெண்ணி ஊற்றினாலும் திராவிடத்துக்கு தான் ஊற்றுவோம். திராவிடத்தை தாண்டி ஒரு கருத்தியல் வளருதுன்னா அது எப்படி வளரலாம்? நாம் அவங்கள பற்றி பேசவே மாட்டோம். கில்லிங் இன் சைலன்ஸ், அது மட்டும் தான் நாம் தமிழருக்கு பின்னடைவாக உருவாக்கக்கூடிய ஒரே விஷயம். அதை நம்ம தெளிவாக பண்ணுவோம். தப்பி தவிர கூட சீமானை பற்றி நம்ம ஒரு வார்த்தை பேச மாட்டோம். நாம் தமிழர் கட்சி வாரத்துக்கு ஒரு போராட்டம் பண்ணால் கூட நம்ம அதை கண்டுக்கவே மாட்டோம், பேசவே மாட்டோம். இந்த ஆனால் எடப்பாடியை பற்றி பேசுவோம், திமுகவை பற்றி பேசுவோம். திமுக கோடிக்கணக்கான ஊழல் அடிச்சிருக்குன்னு சொல்லி நம்ம பேசுவோம். அதுக்கு அந்த ஊழலில் நமக்கு கட்டிங் வரலன்னு கூட பேசுவோம். நம்மளை நாம் இப்படி பேசி தான் திமுக போன தடவை ஜெயிக்கவே வச்சோம். இந்த ஸ்டாலின் அரசு வந்திருக்குன்னா, இந்த எடப்பாடி அரசை வீழ்த்தி ஸ்டாலின் அரசு வர்றதுக்கு முக்கிய காரணமே யாருன்னு நினைக்கிறீங்க? சவுக்கு தான். சவுக்கு சங்கர் நான் பண்ண வேலை தான். நான் ஒவ்வொரு ஊடகமாக போனேன், ஸ்டாலினுக்கு முட்டு கொடுத்து பேசினேன். பிஜேபியை வீழ்த்தணும்னா, எடப்பாடியோட இந்த சர்வாதிகாரத்தை வீழ்த்தணும்னா நம்ம ஸ்டாலினை தான் ஜெயிக்க வைக்கணும், திமுக ஜெயிக்க வச்சே ஆகணுங்க, இல்லைனா அழிஞ்சு போயிருங்க தமிழகம் அப்படின்னு நான் முட்டு கொடுத்து பேசினதுனால தான் திமுக ஜெயிச்சிச்சு. ஆனால் இந்த திமுக நன்றி கெட்ட திமுகவை பாருங்கள், ஜெயிச்சதுக்கப்புறம் என்னை கண்டுக்கவே இல்லை, மதிக்கவே இல்லை. அவங்க 1.5% ஓட்டு வித்தியாசத்தில் தான் ஜெயித்தாங்க. நான் அதில் கிட்டத்தட்ட 10% நான் மட்டுமே பேசியே பிடிங்கி கொடுத்துருப்பேன். ஆனால் என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, என் மேலேயே கேஸ் போட்டாங்கங்க. இதை எப்படி நான் தவிர்த்துக்க முடியும்? அப்படிங்கிறது தான் சவுக்கு சங்கர் அவர்களோட ஒரு நிலைப்பாடு. சவுக்கு சங்கரை நிறைய பேர் நினச்சிக்கலாம், இந்த 3 லட்சம் பேர் ஃபாலோ பண்ணுறாங்களா அவருடைய சேனல், அவர் நினச்சிக்கலாம் அவர் பெரிய சமூக புரட்சியாளர், அவர் சமூக நலனில் அவ்வளோ அக்கறை, ஒரு சமூக சேவகர், அவர் சமூக நல அக்கறை உடையவர், ஒரு புரட்சியாளர், அவர் மக்களுக்கு நல்லது நடக்கும்னு முழு மூச்சாக உழைக்கக்கூடியவர் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு பைசா அப்படி நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றுமே கிடையாது. அவர் முழுக்க திமுகவுக்கு எதிராக செயல்படுறதுக்கு தனிப்பட்ட பகை மட்டும்தான் காரணம். அதை அவருடைய பேச்சுக்களையும் அவருடைய பாஸ்ட் ஹிஸ்ட்ரி, அவருடைய முந்தைய வரலாறுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து பார்க்குறவங்களுக்கு தெளிவாகவே தெரியும் அவர் ஏன் திமுகவை எதிர்த்து பேசுகிறாரு அப்படின்னு. இது சவுக்கு சங்கர் இன்னொன்று சொல்கிறாரு. என்னென்னா, அது ரொம்பவே அதிர்ச்சி தரக்கூடியது. திமுகவுக்கு எதிராகவே பேசுகிறீங்களே, ஏன் சவுக்கு சங்கர் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டால், அதெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லைங்க, நான் இப்படி பேசினா தான் திமுக திருந்துவாங்க. எப்படி? திமுகவை எதிர்க்கிறது உண்மையான எதிர்ப்பு கிடையாது, திமுக திருத்துறதுக்கு நான் பேசுகிறேன். நான் இப்படி பேசுனா தான் திமுக திருந்தி கொஞ்சமாவது அவங்க அவங்களுடைய அந்த 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 மோசமான அரசியலை மேலும் தீவிரமாக பண்ணாமல் இருப்பாங்க. நான் திமுக திருத்துறதுக்காக தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இப்படி இத்தனை லட்சம் பேர் அவருடைய வீடியோ பார்க்குறவன் எல்லாமே என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான், இந்த ஆள் திமுகவை எதிர்க்கிறாரு, திமுக எதிராக போர்க்கொடி பண்ணுற தனியால் நின்று போர் பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் அந்த ஆளோட உள் மனசில் என்ன இருக்குன்னா, திமுகவை திருத்துறாராம், திருத்தி திமுகவை சரி பண்ணிவிட்டு திமுக கூட ஒட்டிகிட்டு இருக்கோம். அதுதான் அந்த ஆளோட ஒரு நிலைப்பாடு, உண்மையான நோக்கம் அதுதான்.
திமுக வந்து முழுக்க எதிர்க்கும், திமுக வந்து அழிக்கப்படி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. திமுக திருத்தி திமுகவை நல்ல கட்சியாக மாற்றி வைக்கணுங்க. திமுகவால் தான் வந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும் அப்படின்னு இன்னும் வந்து அந்த ஆள் உறுதியாக நம்புகிறாரு. அந்த ஒரு அடிப்படையில் தான் அவருடைய செயல்பாடு எல்லாமே இருக்கே தவிர புதுசாக ஒரு கட்சி வரணும், புதுசாக ஒரு மாற்றம் நடக்கணும்னு அவருக்கு எண்ணமே இல்லை. அது வந்து இந்த கருத்து திரிப்பில் வந்து நல்லா தெரியுது. இந்த கருத்து மெகா சர்வேன்னு பண்ணியிருக்காருல, இது அவ்வளோ பார்த்த உடனே தெரியுது அப்பட்டமான பொய் அப்படிங்கிறது. ஒன்றுமே இல்லைங்க. அவரோட கருத்து கணிப்பை எடுத்து பாருங்கள். இவர் எப்போங்க இந்த கருத்து கணிப்பை எடுத்தீங்க சவுக்கு சங்கர் அப்படின்னா 2 மாதத்துக்கு முன்னாடி எடுத்துன்னு சொல்கிறாரு. ஆனால் அதை போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அது 5 வருஷத்துக்கு முன்னாடி 2019 பாராளுமன்ற தேர்தலோட முடிவு. எப்படி 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு எலெக்ஷன் ரிசல்ட்டு தேர்வு முடிவுகளை எடுத்து வச்சுட்டு நான் 2 மாதத்துக்கு முன்னாடி கருத்து கணிப்பு எடுத்தேன்னா இந்த ஆள் உட்காந்து உருட்டிகிட்டு இருக்காரு. அந்த உருட்டையும் நம்பிட்டு வந்து 3 லட்சம் பேர் அவரை ஃபாலோ பண்ணிட்டு பார்க்குறாங்க பார்த்தீங்களா? அதுதான் வந்து ஒரு பரிதாபப்பட வேண்டிய விஷயம். அந்த மக்களையும் இன்னொன்று பரிதாபப்படக்கூடிய ஆள் சீமான் இந்த ஆளை நம்பி இந்த ஆள் வந்து ஜெயிலுக்கு போகும்போது இந்த ஆளுக்கு ஆதரவாக அறிக்கையெல்லாம் விட்டு இந்த ஆள் ஜெயிலேருந்து வெளியில் வந்தவங்க கூடையே உட்கார வச்சு இவர் வந்து உதயநிதி ஸ்டாலினை எதிர்த்து போட்டிட்டார்னா நான் இவருக்கு ஆதரவு கொடுப்பேன் அப்படின்னு வந்து சீமான் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஆள் இன்ன வரைக்கும் சீமானுக்கு எதிராக தான் அரசியல் பண்ணுறாரு. சீமான் வந்து இது என்ன சென்னை சூப்பர் கிங்ஸில் ஒரு தமிழன் கூட இல்லை அப்படிங்கிறதுக்காக சீமான் வந்து நான் வந்தால் 11 வரையும் தமிழர்களாக விளையாட வைக்க முடியும் அப்படின்னு வந்து பேசுகிற பேச்சுக்கு வந்து அவ்வளோ நக்கல் நயாண்டியோட சீமானை வந்து கேலி பண்ணுறாரு. இந்த சவுக்கு சங்கர் கேலி பண்ணுறாரு, கிண்டல் பண்ணுறாரு. என்னமோ ஐபிஎல் வந்து ஏதோ ஒரு வேறு கிரகத்தில் உள்ள டீம் மாதிரியும் அந்த டீமை வந்து ஒரு பெரிய அரசாங்கம் நினச்சா கூட கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரியும் வந்து இந்த திராவிட அல்லக்கைகள்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. இதே ஐபிஎல் டீமில் இதே சென்னை சூப்பர் கிங்ஸில் ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது ஒரு சிங்கெல்லாம் விளாடக்கூடாது, இலங்கை வீரர் சென்னை சூப்பர் கிங்ஸில் விளாடக்கூடாது அப்படின்னு தடை பண்ணி வச்சுருந்தாங்க, விளாடலை. ஆனால் இந்த வருஷம் போன வருஷம் 2 சிங்கெல்லாம் 3 சிங்கெல்லாம் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸில் விளாண்டுருக்கான். தமிழக மக்களின் உணர்வுகளுக்கு எதிராக தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தன் கூட விளாடல. ஒருத்தன் விளாண்டுருந்தா கூட நமக்கு வந்து ஒரு திருப்தியாக ஒரு ஆறுதலாக கிடச்சிருக்கும். ஆனால் ஒருத்தனுக்கு கூட சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து தமிழ்நாட்டு பிளேயரை ஸ்குவாடில் கூட எடுக்கலை. ஸ்குவாடில் கூட ஒரு தமிழனுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கல. ஆனால் பேர் மட்டும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு வச்சுட்டு விளாடுறாங்க. அதுக்கு வந்து ஏன்டா ஒரு தமிழனை கூட எடுக்க துப்பு இல்லையான்னு வந்து அந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் நிர்வாகத்துக்கு எதிராக வந்து கேள்வி எழுப்பதுக்கு துப்பு கட்ட பசங்க சீமான் பேசிட்டார். சீமான் 11 வரையும் தமிழனா எடுக்கிறேன்னு பேசிட்டேன்னு சீமானுக்கு எதிராக வந்து கேலி பண்ணி இவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதான் வந்து மக்களை வந்து பகிர்ந்து கூட நினச்சிட்டேன். ஆனால் இந்த சவுக்கு சங்கர் அவருடைய உண்மை முகம் வந்து பாருங்கள், அந்த கருத்து திணிப்புலேயே வந்து தெரியும். அவர் கருத்து கணிப்பு நடத்துகிறது எல்லாம் வந்து சீமானை வந்து வளர்ந்துட்டார் அப்படின்னு சொல்லவே கூடாது. சீமான் வளரவும் கூடாது. அதுதான் அவரோட அல்டிமேட் கோலு. சீமான் வளர்ந்தால் வந்து நம்ம திராவிடத்தை காப்பாற்ற முடியாது. ஏன்னா திராவிடத்தை காப்பாற்றுறதுக்கு திராவிட வாசலில் நின்று சவுக்கை சொல்லட்டிக்கிட்டு இருக்கவர் தான் இந்த சவுக்கு சங்கர். அவரை வந்து அந்த திராவிட வாசல்லேருந்து இழுத்துட்டுலாம் வர முடியாது. அதுதான் உண்மை. ஏன்னா அதிலே ஊறி போனவர் அவர். திராவிடம்தான் தமிழ்நாடு அப்படின்னு வந்து உறுதியாக நம்பக்கூடிய ஒரு ஆள். அதனால் தமிழ் தேசியம் வளர்றதுலாம் அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. அவர் தமிழ் தேசிய அரசியல் வளர்ச்சிக்கு எதிராக அந்த காலத்திலேருந்தே வந்து நிறைய விஷயங்களை தொடர்ந்து பண்ணியிருக்காரு. அதுவும் எப்படி பின்னணியிலேருந்து எப்படி தமிழ் தேசியத்தை நசுக்கணும் அப்படிங்கிற வேலையை வந்து ரொம்ப தெளிவாக பண்ணக்கூடிய ஆள் சவுக்கு சங்கர். இதை வந்து இளைஞர்கள் புரிஞ்சு செயல்பட்டுக்கிட்டா நமக்கு போதும். அவரோட கருத்து கணிப்பை பாருங்கள். 2019 வந்த தேர்தல் முடிவுகளை அப்படி போட்டுட்டு நான் 2 மாதத்துக்கு முன்னாடி எடுத்தேன். எப்படி ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு 4% ஆதரவு தான் இருக்கலாம். நாம் தமிழர் கட்சி போன 21 தேர்தலையே ஒவ்வொரு தொகுதியிலையும் ஆவரேஜாக சராசரியாக 7% ஓட்டுகளை தமிழ்நாடு ஃபுல்லாக தாண்டிருச்சு. எங்கள் தொகுதியில் 9% ஓட்டில் இருக்குது நாம் தமிழர் கட்சி. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தொகுதி. எங்கள் பக்கத்து தொகுதி ராதாபுரம் தொகுதியில் 11% ஓட்டு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் எல்லாமே 9%, 10% ஓட்டு. 1% கன்னியாகுமரி மாவட்டத்தில் இப்போ அதுக்கு முந்தின எலெக்ஷன்லலாம் 1% ஓட்டில் இருந்த நாம் தமிழர் கட்சி
4-5 வருஷத்தில் 10 மடங்கு வளர்ந்து 10% ஓட்டில் நிற்கிறாங்க. அந்த கட்சியை இந்த ஆள் மறுபடியும் கருத்து கணிப்புன்னு சொல்லி ஒன்று எடுத்து எங்கள் பகுதியிலலாம் நாம் தமிழ் கட்சிக்கு 3% மக்களோட ஆதரவு தான் இருக்கான். 3% மக்கள் தான் ஆதரவு கொடுக்காங்களா, 4% மக்கள் தான் ஆதரவு கொடுக்காங்களாம். 10% மக்கள் வந்து நாம் தமிழ் கட்சி ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாங்கடா சவுக்கு. 10%த்துக்கு மேலே வந்து நாம் தமிழ் கட்சியோட ஆதரவு பெருகி போயிட்டுருக்கு. நீ இப்போ வந்து சொல்லிகிட்டு இருக்க 3% மக்கள் தான் ஆதரவு இருக்காங்க, 4% ஒட்டுமொத்த மக்களும் வந்து இந்த திராவிடத்தோன் திருட்டு அரசியலை வந்து கவனிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஆட்களின் திராவிட அல்லக்கைகளின் அரசியலையும் வந்து கவனமாக கவனிச்சிட்டு தான் இருக்காங்க. அவங்க வந்து வரப்போகிற தேர்தலையும் வந்து பதில் சொல்லுவாங்க. இந்த கருத்து திணிப்புகளுக்கு எதிராக வந்து அவங்களுக்கு ஓட்டு போடுறது தெரியும். இதெல்லாம் கருத்து கணிப்பு இல்லை, கருத்து திணிப்பு தான். அந்த ஊடகங்கள் எல்லாம் வந்து நம்மளை வந்து மூளை செலவை பண்ணக்கூடிய வேலை தான் தொடர்ந்து பண்ணுது. இவங்க கூட்டணின்னு வந்து பேசுவாங்களே தவிர மக்களை பற்றியோ இல்லை மக்கள் பிரச்சனைகளை பற்றியோ ஒரு நாளும் பேச மாட்டாங்க. கூட்டணி பிரச்சனைகளை தான் பேசுவாங்க, நோட்டடி பிரச்சனைகள் அதை தான் பேசுவாங்களே தவிர மக்கள் சந்திக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனையை பற்றி இவங்க ஒரு நாளும் யோசிக்கவும் மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்கன்னு மக்கள் கவனிச்சிக்கிட்டு இருக்கான். அவன் அந்த மக்கள் வந்து ஓட்டு போட்டு இவங்களுக்கு வந்து செருப்படி கொடுப்பான். அதுக்கு வந்து நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் இதே மாதிரி காணொலிகளுக்கு நம்ம சேனலை பின்தொடருங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம்.